பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவாராக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிப்போமானா, ஆவியா இருக்கிற கர்த்தராலே, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராலே தேவனுடைய சாயலை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டுக்கினே போகணுமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மேலே அசைவாடுகிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அப்படி தானே? ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய சாயலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சாயலை ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிறவனா நீ மாறணும், ஒன்று ஒப்பு கொடுக்கணும். ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலை தானே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கண்கள் எல்லாம் மூடிக்கொள்ளாமா? வழக்கம் போல சொல்லாமா? இப்போ குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். ஆவியாயிருக்கிற கர்த்தராலே, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே, பரிசுத்த ஆவியினாலேயே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த நாள் முழுவதும் சிந்தனைக்கு நேராக கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியினால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவை போல மாற முடியும். மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக முடியும். யாரால? பரிசுத்த ஆவியினால. எல்லாம் கண்ணு மூடி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையினால என்னை இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாத்துக்கப்பாடு. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கண்கள் மூடிக்கொள்ளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ரீபாலாபா ரியந்தரபோலோ ஷாகாபாலா ரீகாபாலா தீராபா ரியந்தரபா ரபா கபாலாபா. ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினாலேயே கர்த்தராலேயே அந்த சாயலை, தேவனுடைய சாயலை ஒவ்வொரு நாளும் அணிந்து கொண்டு மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகட்டும் இந்த பிள்ளைகள் ஆகட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளை நாங்கள் மனதார ஆஸ்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாய் அமையட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.